ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். வரமிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க, கிராம்பு 4, கல்பாசி 1/4 ஸ்பூன், அன்னாசி பூ 1, பிரிஞ்சி இலை 1/4 இலை, 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்கிங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை பாதியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் 1/2 கிலோ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நம்ம நல்லா பொடியாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதில் தேங்காயும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்குங்க. எவ்வளோ நமக்கு மசாலா வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையா வேணும், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையா தேவைப்படலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை பாதி போட்டுக்குங்க, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு ஸ்பூன் வரமிளகாய் அதையும் போட்டு தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கினா அது ஒரு வாசனை வரும். அந்த பச்சை வாசனை போகும், நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டணும். நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா தான் அதில் போய் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாரும். இதோட நல்லா போட்டு பெரட்டிக்குங்க. வேணும்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கருப்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலரும் வரும். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவினாலே அந்த ப்ரௌன் கலர் தான் அதுக்கு நம்ம அந்த கருப்பு கடாயில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி சிம் பண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு 2 பெரட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதான் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா 4 பெரட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு திருப்பி மூடி போட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு மூடி போட்டு சிம் பண்ணி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் குள்ளார அந்த மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும். இந்த மசாலா போட்டோன்னே அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், அந்த செட்டிநாடு கிரேவி வாசனை. ஆஹா, அந்த கல்பாசி அந்த பூலாம் போடுறோம்ல, அதெல்லாம் போடும்போது செம்ம வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நல்லா இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிம் பண்ணி வைங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் விடும். மூடி போட்டு சிம் பண்ணி வச்சு நல்லா மேலே எண்ணெய் விடுற வரலும் அப்படியே நல்லா 2 பெரட்டு பெரட்டி விடுங்க. அந்த சிக்கனை நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா வரும் பாருங்கள். அப்போவே நம்ம சிக்கன் நல்லா அந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். நல்லா சாதத்துக்கு போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். இறக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலை கூட இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை சூப்பராக இருக்கும். செம்மையாக வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், அவ்வளோதான் ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்திட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ அதை எடுத்து அந்த பவுலில் வச்சு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கிரேவியோட கலர் பாருங்கள், அதுதான் அந்த செட்டிநாடு கிரேவிக்கே உரித்தானது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.